இன்று மீன் பிடிக்கும் எஸ்கேபி பிரச்சனையில் எங்களுடைய மீன் பிடிக்கிற பயமாக வந்திருக்கோம். பார்ப்போம் என்று இந்த அளவுக்கு மீன் பிடிக்கப்படுகிறது. உங்களுடைய சமையலுக்கு எப்படி பிடிபடுமா இல்லையா என்று பார்ப்போம். திருநீட்டுக்கணி குளத்தினர் இன்று மீன் பிடிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையாக மண்புழுவை பயன்படுத்தப்பட்டு பிடிக்கிறோம். கொத்துதான் பார்ப்போம். போட்டிருக்கோம். பார்ப்போம். மூன்று நிமிடங்களாகிறது போட்டு இதுவித தூண்டல் அசைவுகளையும் காணல. பார்ப்போம். ஐந்து நிமிடங்களுக்கு வரை பார்க்கலாம். பார்த்து திரும்ப இன்னொரு இடத்துக்கு போடுவோம். எந்த அசைவையும் காணல. மப்புளி சும்மாவே கிடக்கிறது. அதை நீங்கள் காணலாம். அசையும் புழுக்களை போடும் பொழுதுதான் மீன் வந்து தேடி வந்து கொத்தும். அசையும் புழுவையே போட்டுக்கின்றோம். பார்ப்போம். பெரிய புழுவாகவே குத்திருக்கிறேன். அப்படியே இந்த அசைவையும் காணவில்லை. நேரம் 3 நிமிடமும் 20 செகண்டமாக பார்ப்போம். 5 நிமிடங்கள் பார்ப்போம். பார்த்து விட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போடலாம். இதனால் நிறைய மீன்கள் கிடக்கின்றன. பீடால், பனையான், சுங்கான், மொசரி என்று பல வகையான மீன்கள் காணப்படுகிற ஒரு இடமாக இந்த குளத்திலே போடலாம். இது ஒரு ஆழமான குளம். அந்த நாட்களில் மண் எடுக்கப்பட்டு அகழ்வு செய்யப்பட்ட ஒரு குளமாக இது கருதப்படுகின்றது. வரதனின் குளம் என்று அழைப்பார்கள். திருட்டுக்கடியில் உள்ள வரதன் குளத்திலே தற்பொழுது மீன் பிடிக்கும் வைபவத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். எஸ்கேபி பிரச்சனை. ஒரு கரைக்கு இன்றைக்கு படுமா என்று பார்ப்போம். ஒரு 2 மணி நேரம் மீனை கட்டு பார்ப்போம். நான்கு செக்கு 27 செக்கனாக கொடுக்குறோம். 4 நிமிடம் 27 செக்கு. இனிமேல் எந்த வித அசைவும் இல்லை. சில பல புழுக்கள் வந்து அடியிலே சும்மா கிடக்கும். அது மீன்களுக்கு தெரியாமல் இருக்கும். திரும்ப அசைவுகளை கொடுத்து போடும் பொழுது தான் மீன் படும். ரைட் கொத்துது. சின்னொரு அசைவு பார்க்கலாம். நீங்கள் மீன் தூண்டலை நக்குகிறது. சின்னொரு அசைவு ஏற்படுகிறது. பார்ப்போம். எடுத்து பார்ப்போம்.
புழுவைக்கு சும்மா கடித்திருக்கிறது. மீண்டும் அடுத்த முறை போடும்போது உங்களோட காட்டலாம்.